இன்று சிறப்பு பார்வையில் கன்னியாகுமரி தொகுதியை குறித்தது காணவிருக்கின்றோம். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கன்னியாகுமரி தொகுதி வேட்பாளராக நம்ம மரியா ஜெனிஃபர் அவர்கள் இந்த முறை தேர்தலில் பங்கு கொள்கின்றார். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி எண் 229 தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்றாகும். இத்தொகுதி குறித்தான விவரங்கள்: மாவட்டம் கன்னியாகுமரி, மக்களவை தொகுதி கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் இதுவும் ஒன்று. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ தளவாய் சுந்தரம், அதிமுக. இவர் 2021 வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. தேர்தல் வரலாறு பார்த்தால் 2021 தளவாய் சுந்தரம் அதிமுக, 2016 எஸ் ஆஸ்டின் திமுக, 2011 கேடி பச்சைமாள் அதிமுக, 2006 சுரேஷ் ராஜன் திமுக. புள்ளி விவரங்கள்: வாக்காளர்கள் 2024 நிலவரப்படி சுமார் 2,96,630 வாக்காளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வாக்குச்சாவடிகள் 310 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சமூக அமைப்பு: இதில் பல சமூகத்தை கொண்ட மக்கள் வாழ்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியத்துவம்: இந்தியாவின் நிலப்பரப்பில் மிக தெற்கே அமைந்துள்ளது இந்த தொகுதி. சுற்றுலா மற்றும் ஆன்மீக ரீதியான உலக புகழ்பெற்ற விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை மற்றும் பகவதி அம்மன் கோவில் ஆகியவை இப்பகுதியில் அடங்கும். மேலும் 2021 ஆண்டு நடைபெற்ற கன்னியாகுமரி சட்டமன்ற தேர்தலில் தொகுதி எண் 229 களம் கண்ட முக்கிய வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்ற வாக்குகள் விவரம்: தளவாய் சுந்தரம் அதிமுக, இவர் பெற்ற வாக்குகள் 1,09,745 வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். எஸ் ஆஸ்டின் திமுக, இவர் 93,532 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். சசிகலா, நாம் தமிழர் கட்சி, இவர் 14,140 வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். அடுத்ததாக மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவர் டி செல்வகுமார் 3,106 வாக்குகளை பெற்றார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் இத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரம், திமுக வேட்பாளர் எஸ் ஆஸ்டினை விட 16,213 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. இதில் வெற்றி வாக்குகளாக நாம் தமிழர் கட்சியின் 14,000 வாக்குகளும், மக்கள் நீதி மையத்தின் வாக்குகள் 3,106 வாக்குகளும் தான் இங்கே இருந்தது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதுதான் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலையெழுத்தையே மாற்றியிருக்கின்றது என்று கூற வேண்டும். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய வாக்காளர்களின் எண்ணிக்கை மற்றும் பாலின விகிதம் குறித்த தகவல்கள்: ஆண் வாக்காளர்கள் 1,45,894 பேர், பெண் வாக்காளர்கள் 1,47,651, மூன்றாம் பாலினத்தவர்கள் 112 பேர். மொத்தத்தில் வாக்காளர்கள் 2,93,657 வாக்காளர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. 2024 இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தோராயமாக கணக்கீடு: மாவட்டம் முழுவதும் ஜனவரி 2024 வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் இத்தொகுதியில் பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆண்களை விட சற்று அதிகமாக தொடர்கிறது. கன்னியாகுமரி தொகுதியில் 2011 ஆண்டு முதல் பெண் வாக்காளர்கள் வளர்ச்சி விகிதம் ஆண்களை விட அதிகமாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு சமுதாய மக்கள், மேலும் பல மதத்தவர்கள், மேலும் பல்வேறு குழுக்கள் வாழ்கின்ற இந்த கன்னியாகுமரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கென்று மிக தனித்துவமான அடையாளம் எப்பொழுதுமே இருக்கின்றது. இந்த முறை தங்கை மரியா ஜெனிஃபர் அவர்கள் இந்த பகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. மேலும் பல சமுதாயம் நலம் சார்ந்த, மேலும் மாணவர்கள் நலம் சார்ந்த, மேலும் மீனவர்கள், ஆசிரியர்கள் என்று பல்வேறு நலம் சார்ந்த நலத்திட்டங்கள் சார்ந்த பல்வேறு இடங்களுக்கு நம்ம மரியா ஜெனிஃபர் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கொள்கையின்பால் சென்று அங்கே மக்களுக்கான சேவைகளை செய்து வருகின்றார். எனவே கன்னியாகுமரி தொகுதியில் இவருக்கென்று தனிப்பட்ட இடம் இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. நிச்சயமாக இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நம்ம மரியா ஜெனிஃபர் அவர்கள் பெறுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.